பெண்களுக்குமே அவர் கட்டளையில தன் கருத்தை அவர் சொன்னாருடைய தங்கள் சுய கருத்தை அவர் எழுதினாருடைய தேவனுடைய கட்டளையாக அவர் எழுதவில்லை. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் தாய் என்ற பெண் மகள் என்ற ஆணுக்கு உபதேச கஷ்டமானது. அதுக்காக பழைய பழங்கள் உங்களுக்கு கோடிட்டு சொன்ன பழைய பெண்களுக்கு ரொம்ப ஃப்ரீடம் கொடுக்கல. நன்றியே கடவுள் வார்த்தை சொல்லி வைத்திருக்கிறவர், நியாயத்தையாய் ஒரு பெண்ணை நிறுத்தி இருக்கிறவர். அழகா இருக்கும் பாருங்களேன். அங்கே போருக்கு போகும் பொழுது நியாயத்தையான புத்தகத்துல அங்கே 9ஆம் அதிகாரம் நினைக்கிற திருப்பி கொடுக்க தேவரால் குறித்த வாக்கியங்கள் அதிகமாக சொல்லப்படும். வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரம் 7ஆம் வாக்கியத்தை வாசிக்கிறோம். அவன் ரதங்களை அவன் சேனையை ஈசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்திற்கு வர இழுத்து அவனை உன் கையில் ஒப்புக்கொடுத்தேன். அதற்கு பாரா என்னோடு கூட வந்தால் நீ என்னோடு கூட வந்தால் போவேன் என்னோடு கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன் என்றார். நல்ல கவனிங்க. பாராட்டு என்றவரால் சொல்கிறார் தெபொராளை பார்த்து, தெபொராள் நியாயப்படியே அந்த சண்டை கூட போருக்கு கூட நீங்க வாங்க. ஒரு மாப்பிள்ளை ஒரு பொம்பளை எடுத்து விடுறாரு, அப்படிதான் அர்த்தம். அந்த யுத்தத்துக்கு நீங்க வாங்க, நீங்க வந்தீங்கன்னா நான் போவேன், இல்லைன்னா நான் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். நான் சொல்றாரு ஒரு மீசை முழுக்க முடியுமா? பொம்பளை நீ கூட சதிகமாக கொடுத்துருக்காரு. ஹலோ ஹலோ, என்ன இவ்வளோ கல்லூரியில் கிடைக்காதீங்க, உள்ளது இருக்கிறத சொல்றேன். அவங்க என்ன பதில் சொல்றாங்க பாருங்க அடுத்த வாக்கியத்துல. நிச்சயமா வருவேன், நானும் கூட வருவேன். ஹலோ, ஆம்பளைங்க சேவைக்கு வேலையை செய்யலன்னா கர்த்தர் தூக்கி யார் கையில் கொடுக்குறான்? பெண்கள் கையில் கொடுக்குறாங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பெண்களை தான் நடத்துல எழுதுறாங்க. நாங்கள் நீ போகலன்னா நான் ஒரு பெண்ணை கையில் கொடுத்துருவேன். இன்னைக்கு அவங்க செய்யலாம் கர்த்தர் ஒளி கொடுக்குறேன் கொடுப்பாரு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நிறைய பேர் அப்படிதான் இருக்கு. பெண்கள் இன்னும் பிரிச்சளிக்கப்பட்ட பெண்கள் என்பதாக பல காரியங்களை விளக்கப்படுது. முக்கிய இடத்துல கடவுள் ஊழியத்தில் ஆண்டவர்களுக்கு என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். முதல் தரிசனமே பெண்களுக்கு மாத்திரம்தான். எழுதி ஓடி போய் உலகத்திலுள்ள ஜனங்களுக்கு சொல்லி யாருக்கு சொல்? முதலாவது சீடர்களுக்கு சொல். உயிரோடு இருக்கிறது என்று யாருக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டியிருந்தது? ஆண் என்ற சீடர்களுக்கு. சீசிகளும் இருந்தார்கள் என்று வேணும் சொல்லுது. சீடர்கள் மாத்திரமல்ல, சீஷியும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்தார்கள். நல்லா கவனிச்சு அட்டனை பண்ணி வச்சுக்கோங்க. வேதத்தை படிக்கும் போது சீஷியும் இருந்தார்கள். ஆட்களை மாத்திரம் பயன்படுத்தின, பெண்களையும் கர்த்தர் ஊழியத்துக்கு பயன்படுத்தினார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்க கலைஞர் பாடமா இருந்தா அதை கொடுக்கறதில்லை. பலசாலிகளாய் இதை பார்த்தவர் தேசத்தை கட்ட, குடும்பத்தை கட்ட, தேவ ராஜ்யத்தை கட்டும்படியான பணியை கடவுளை நிறுத்திவிட்டு ஒரு பலசாலியாக ஆண்டு நிறுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்கள் வசனத்தை வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 17ஆம் வாக்கியம் முடிக்கிறேன். தன் வெள்ளத்தால் இதை கட்டிக்கொள்ளும், தன் கைகளை பயன்படுத்துகிறார். இன்னைக்கு அனுபவம் ஆண்டவர்கள் செய்ய வேண்டிய பெரிய பெரிய காரியங்கள் இருக்கிறேன். என்னால் முடியாது, நான் பெண், எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு அறிவு இல்லை, நான் பழகினேன், என்னால் இதை செய்ய முடியாது என்று சொன்னேன். எத்தனையோ ஆண்களை கர்த்தர் என்ன செய்தார், பயன்படுத்தினார். ஆனால் முடியாது, நான் திட்டுவாங்கி இந்த பேச்சு வரல சொன்னவங்களெல்லாம் கடவுள் பயன்படுத்தும் பொழுது எல்லா கும்பியை கொடுத்த பெண்களை ஆண்டவர் பயன்படுத்த மாட்டாரோ? ஆனால் பாகங்களை கற்று பயன்படுத்தினவர், பல்வேறு கற்று பயன்படுத்தினவர் பெண்களை தன் ராஜ்யத்திற்காக கற்று பயன்படுத்த மாட்டாரோ? தெபொராளை எஸ்தர்களே, நீ பலவீனமான பாடம் அல்ல. ஒரு தரத்தை பலப்படுத்தி, உன் தரங்களை பலப்படுத்தி குடும்பத்தில் உனக்கு ஒரு முக்கியம் உண்டு.